இங்கு நாம் பார்க்கின்றோம் இந்த விழாவிற்கு கூட்டத்தை சென்ற வார ஜுமாவில் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மஹல்லாவில் உள்ளவர்கள் வந்தாலே போதும் இந்த பள்ளி நிரம்பி வழி. இங்கு மக்கள் இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய வானவர்கள் இங்கே சூழ்ந்திருக்கிறார்கள். எங்கு அல்லாஹ்வுடைய அருள்மறை ஓதப்படுகிறதோ அங்கு அல்லாஹ்வுடைய அமரர்கள் வானவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு நம்மின் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த மஜ்லிஸில் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை, கபூலியத்தான ஒரு மஜ்லிஸுடைய பாக்கியத்தை, மலக்குமார்கள் சூழ்ந்துள்ள ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தந்தருள்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் நம்மை விட்டு தூரமாக போய் கொண்டிருக்கிறது. குர்ஆனை மறக்கடிக்கப்படுவதற்காக வேண்டி என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அவ்வளவும் சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாமும் அதை கண்டும் காணாமல் இருந்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் வேதனையான விஷயமாக. பள்ளிவாசல்களில் பார்த்தா குர்ஆனா அடைத்து வச்சிருக்கு. குர்ஆனை தொட்டு பார்க்கிறதுக்கு கூட இன்னைக்கு சமுதாயத்தின் ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு காரணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாமூலில் பார்த்தா 3000க்கு மேலே குர்ஆன் இருக்கு. ஆனால் ஓதக்கூடியவங்க 30 பேர் கூட இல்லை. ஆனால் ஓதுறாங்க அல்ஹம்துலில்லாஹ். மற்ற பள்ளியோட மாமூலில் பார்த்தா குர்ஆன் ஓதக்கூடியவங்களை பார்க்கலாம். ஆனால் 3000 பேருக்கு 3000 குர்ஆன் ஓதுறவை 300 பேராச்சும் ஓதுனா நல்லா இருக்குமே. இது எங்க குர்ஆன் ஓதுறாங்க? எல்லாரும் மதரசாக்களில் குர்ஆன் ஓதுறாங்க, உலமாக்கள் குர்ஆன் ஓதுறாங்க. சாதாரணமாக உள்ள நாம், சாமானிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் குர்ஆனை விட்டு தூரமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். கணிதத்துக்குரியவர்களே, இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி மட்டும்.